தேர்ஸ்டே மார்னிங் வீடெல்லாம் மாவு போட்டு தொடச்சிட்டு பூஜை திங்ஸ் எல்லாம் விளக்கி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். மோஸ்ட்லி தேர்ஸ்டேயே எல்லா கிளீனும் பண்ணிடுவேன். எப்போவாது முடியல அப்படின்னா மட்டும் ஃப்ரைடே பண்ணுவேன். ஃப்ரைடே வீடை துடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. பட் எங்க அம்மா பாட்டி அவங்க எல்லாருமே ஃப்ரைடே தான் பண்ணுவாங்க. அதனால எல்லாமே அவங்கவுங்க மனசை பொறுத்து தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு ஈவினிங் சாமி கும்பிடணும், அதனால எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தேன். விளக்குக்கு பொட்டு வச்சுட்டு பச்சரிசியில மஞ்சள் தடவி அதுலயும் விளக்கு எடுத்து வச்சுட்டேன். அப்புறமா பூஜை ரூம் எப்பவுமே நல்லா வாசமா இருக்கணும் அப்படின்னா ஒரு பிளேட்ல கொஞ்சம் கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பச்சை கற்பூரம் இது எல்லாமே ஒண்ணா போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா எப்பவுமே வந்துட்டு வாசமா கமகமன்னு இருக்கும். ஈவினிங் பாப்பா வந்ததுக்கு அப்புறமா பக்கத்துல போயிட்டு சாமிக்கு பூ எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். உதிரி பூவா தான் வாங்கிட்டு வந்தேன். மழை எல்லாம் பெஞ்சு துளசி நிறைய முளைச்சிருந்துச்சு. ஸோ அதையுமே சுத்தம் பண்ணிட்டு சாமிக்கு பூ கட்டி போட்டு விட்டாச்சு. முதல்ல வாசல்ல விளக்கு ஏத்திட்டு அப்புறமா பூஜை ரூம்ல விளக்கு ஏத்தி தூப தீபம் எல்லாம் காட்டி திருப்தியா சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன். பிரசாதமா இன்னைக்கு பால் மட்டும் வச்சேன். நாளைக்கு வேற ஒரு வீடியோ